watching this. It's your girl Nina and Nanada Ningal Nikki. And you're watching Number Jaya TV in Valu Pasanga. சூப்பர் நீனா. இந்த வாரம் வந்து எனக்கு ரொம்ப ஜாலியா போச்சுனுங்க. உனக்கு எப்படி போச்சு? எனக்கு ரொம்ப ஜாலியா போச்சு நிக்கி. So yet another beautiful episode உங்களை மகிழ் வைக்கிறதுக்காகனே நிறைய ஃபேமிலிஸும் கிட்ஸும் சேர்ந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட அரியாசனம் இதை விட இன்னைக்கு நீ நின்று தான் பண்ண போறியா? அதெல்லாம் கிடையாது. சரி, இவனை தவிர்க்க முடியாது. எங்க மேஜிக் தானே. எஸ். இன்னைக்கு என்ன மேஜிக் பண்ண போறீங்க? இன்னைக்கு என்னோட பெரியக்கா ஒருத்தர் சொல்லி கொடுத்த மேஜிக் இருக்குது நீனா. ஓஹோ, ஆங்க. அவர் சொன்ன உடனே நல்லா நடக்கும். அதே மேஜிக்க நானும் சொல்ல போறேன். சரி சொல்லுங்க. இதான் உங்க மேஜிக்கா? சூப்பர். சோ நம்ம கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூப்பிடலாமா? எஸ், கூப்பிடலாம். ஐயங்கரி சொல்லு சொல்லு. எக்ஸகலேட்டட். ஏன் எக்ஸகலேட்டடுக்கு ஒரு ஹேண்ட் கலாக இருக்குன்னு காத்துக்கங்களே. So let's welcome the model family of the Valley பசங்க. வாங்க. Come on. குடும்பமே டான்ஸ் ஆடும் குடும்பமா இருக்கிறீங்களே. ஹாய், தலைங்களே. நான் ஆண்டனா. உனக்கு வால் இருக்க மாதிரி எனக்கும் இருக்கு. எனக்கு வால் இருக்கு, நீ காத்த. ஆமா. சரி, எனக்கு வால் இல்லைன்ற கொடுங்க. என் ஆயிட்டு ஏன் வாயில சொல்லுங்க. ஹலோ மதர். மதர் தானே நீங்க? ஆமா மதர் கொஞ்சம் தான். டவுட்டா இருக்கு. ஏ இல்ல அக்காவோன்னு நினைச்சிட்டேன். ஹாய், உங்க பேர் என்னது? கார்த்திக். கார்த்திக். மிஸ்டர் கார்த்திக், ஐடி இன்ஜினியரா நீங்க? இன்ஜினியரிங் கம்பெனில ஹெச்ஆரா இருக்கேன். எப்படியோ சுத்தி வச்சு கட்ட சொல்லிட்டேன்ல. அப்ப நீ என்ன படிச்ச? நானா? நான் 7ஆம் கிளாஸ். 7ஆம் கிளாஸ். அதுல என்ன படிச்ச? அதுல ஜுவாலஜி படிச்சேன். என்னென்ன கேக்குறா பாருங்களே. நான் தானே கேள்வி கேட்கணும். நானா கேட்பனே. கேப்பீங்களா? நம்ம என்ன பண்ணலாம், நிக்கி கிட்ட நீங்க ஸ்டடீஸ் ரிலேட்டடா கேளுங்க. அவனுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம அப்புறமா கேட்போம். ஓகே ஓகே. நாடகி சும்மா ஜாலியா. சரி, நீங்க எங்க இருந்து வந்தீங்க? வேப்பம்பட்டு. என்ன கோட்டு? வேப்பம்பட்டு. அப்படிலாம் அங்க இருந்து ஊரு? ஆமா, திருவள்ளூர் பக்கத்துல இருக்கு. அவ்வளவு தூரத்துல இருந்து வரீங்க? ஆமா. ஓஹோ, உங்களை பார்க்க தான் வந்திருக்கோம். அது ரொம்ப முக்கியம். கேட்டாங்க எல்லாரும் இந்த ஐஸ் கொண்டு கரெக்ட்டா வைங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. இந்த கட்டுறது थैंक यू வந்ததுக்கு. வேப்பம்பட்டுல இருந்து வந்திருக்காங்க. பட்டு பட்டுன்னு பதில் சொல்ல போறாங்க பாருங்களேன். யோசிச்சா நீ தானே? ஆமா, நானே யோசிச்சேன். சூப்பர். நீ நான் முதல் கிட் வந்துட்டாங்க. அடுத்து யாரு வலிச்சு வச்சிருக்க எனக்காக? ஆமா, உங்களுக்காக அடுத்து வந்து ஒரு சூப்பர் ஃபேமிலியே வந்து கலர்ஃபுல்லான ஃபேமிலிடா. ஆமா, எங்க இருந்து இந்த ட்ரெஸ் பிடிச்சான்னு தெரியல. அப்படியே கிளார் அடிக்கிற அளவுக்கு கலரா பயங்கரமா வந்திருக்காங்க. பயங்கரமா டான்ஸும் ஆடுவாங்களாம். இஸ் இட்? ஐ வாண்ட் டு see எங்க அந்த ஃபேமிலி கூப்பிடுங்க. என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். சிறுக்கு வரணும் வேணும், உல்லாசமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருக்கேன். சிறுக்கு வரணும் வேணும், உல்லாசமா இருப்பேன். ஏதோ பஞ்சா போட்டுடுவோம்ல. எனக்கு ராஜபாண்டா, எனக்கு ராஜபாண்டா, எனக்கு ராஜபாண்டா ஆளுவேன். எது ஊரில் நல்ல ஆளுவேன். ஏய் சூப்பர். ஏ அடா ரகிடோ தாருங்கலாம் இருக்கே. ஹலோ, ஹாய், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். இந்த ரெண்டு காலத்தலகான குழந்தைக்கு காரணம் சொன்னீங்க. ஆமா, நல்ல சாந்தமா இருக்கீங்க ரெண்டு பேரும். நாங்க சாஃப்ட் தான், ஆனா குழந்தைங்க பயங்கர வாலு. அவர் யாரு? அவரு யாரு? என் ஹஸ்பண்ட். இன்னும் என்கிட்ட கேக்குறீங்க அவர் யாருங்க? எனக்கு தான் தெரியும். ஹலோ சார், யார் நீங்க? ஏன் உங்க கூடயே சுத்துறீங்க? அவங்க பேரண்ட்ஸ் Parents சொல்லிக்கிறாங்களா சார்? ஐயோ, ரொம்ப பாவப்பட்டு. பேர் என்னது சார்? என்னோட பேர் ஓம் கணேஷ். ஆஹா, என்னோட பிரதர் தான் அவரு. அப்படியா? ஆமா, ஓகே நான் ஆஞ்சநேயரும் அவர் கணேசன். ஓகே. அடடடா. எங்க இருந்து வரீங்க நீங்க? நான் விருகம்பாக்கம். விருகம்பாக்கம். வாட் இஸ் யுவர் நேம்? அனுஷ்கா தேவி. அனுஷ்கா தேவி. என்ன உங்க தங்கையோட நீங்க சூப்பரா ஆடுனீங்களே. எனக்கு தெரிஞ்சதா அண்ணன். தெரிஞ்சதே இப்படியா? ஆமா. நாங்களா சூப்பரா சேர்ந்து ஆடலாங்க. ஃபாதர், போய் உங்களோட மகன் அங்க உட்கார வச்சுட்டு குடும்பத்தோட நீங்க போய் அங்க உட்காந்தீங்க.
அட அவனு இங்க நான் தானே அட அவனு இங்க நான் தானே ஒரே கிசாகா இருக்குது. என்ன டான்ஸ்ன்றீங்க அக்கா? இன்னும் என்கிட்ட வந்து ஜிகி ஜிகி ஜிகின்னு வந்துங்கண்ணே. எஸ் அடுத்து இன்னும் நாங்க பயங்கரமா இறக்கிருக்கோமே. ஏன் என்னடா நிறைய வச்சிருக்கோம் இருக்கு நிறைய இருக்கா, உழைச்சு வச்சிருக்கா. அங்க கோக்கியா என்ன ஆட்டம் என்னடா அந்த அளவுக்கு ஆடுறீங்களா? அக்கானுக்கு வையணும் ஆடி சார் பயந்துட்டே என்ன பார்த்தேன் பயந்துட்டா தானே அதுதானே என்ன சமாளிக்கிற நீயே? இல்ல நான் பயப்படல. உன்னை பாட்டு எப்படி பயப்புவேன்? நான் ஜெயா டிவில கூட உன்னை பாட்டுக்க போனல. ஜெயா டிவிலடா நான் போன்ல கூட போன்ல பாத்துட்டீங்க, இப்ப நேர்ல பாத்துட்டீங்களா? ஜாலியா இருக்கு அதனால. நான் போன்ல பார்த்தேன் உங்களை. எனக்கு மரியாதை தரான்டா உங்களேன்றான்டா. ஹலோ ஃபாதர், என்ன டான்ஸ் அழகா இருக்கே. இல்ல உங்க அளவுக்கு தெரியாது, சும்மா லைட்டா பெருமை பிடிக்காதே. அடக்கா தன்னடக்கம். தன்னடக்கம். ஐயோ திரிச்சு பையனுக்கு பிராக்டிஸ் கொடுக்க சொன்னா நீங்க ஹெவியா பிராக்டிஸ் பண்ணி இன்ன ரியாக்ஷன் வேற லெவல்ல இருக்குது. அவன் சொல்லி கொடுத்து கொஞ்சம் நான் ஆடுனேன். அப்படியே ஜேடிவில அடுத்து வந்து டான்ஸ் காம்படிஷன் ஆரம்பிக்கலாம்னு இருக்காங்க. இல்ல நான் எப்படியே போயிருந்தேன். அப்படியா? நல்ல விவரமான ஃபாதரா இருக்கிறார் அவரு. உங்க பேர் என்னது? என் பேர் ரோஜா. ரோசா. Yes. ஆஹா. சரி ரோசா, எஸ், நீங்க என்ன பண்றீங்க? நான் 2 பேரை வீட்ல பார்த்துட்டு சும்மா இருக்கேன். சும்மா இருக்க எவ்வளவு பெரிய வேலை. ஆமா, ஓகே சூப்பர். கலகலே நீங்க ஒரு குடுங்க வந்துட்டீங்க. குடுங்கங்க ஒரே ஆட்டம் காட்டம் காமெடி அடடடடடா. இகோவே ட்ரெயிலரே அப்படினா அக்கா மகர் மேட்ச் தெரியுது. சூப்பரா 3 கிட்ஸ் வந்துட்டாங்க. அடுத்து இன்னொருத்தர் இருக்காங்க. எஸ் ஐ அம் ஆல்சோ வெயிட்டிங். அந்த ஒருத்தருக்காக யாரு எங்கன்னு தேடினீங்கன்னா எங்க இருக்க மாட்டாங்க. எஸ் இல்லையே நிக்கி. பாவங்களா அப்படியே அழகா கொட்டினீங்களே. அப்படியா? தேங்க் யூ. தேங்க்யூ. வெக்கா கட்டுறீங்களா? ஆமா ஆமா. அடாடா. உங்க பேர் என்னது? பவித்ரா. பவித்ரா. எங்க இருந்து வரீங்க பவித்ரா? நாங்க கொளத்தூர். கொளத்தூர்ல இருந்து வரீங்களா? அடடடா. ஹலோ சார். ஹலோ, எப்படி இருக்க? நல்லா இருக்கிறேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க சார்? நான் ஷிப்பிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஷிப்பிங்கா? ம். ஓஹோ, அப்படின்னு என்ன பண்ணீங்க? கார்கோ எக்ஸ்போர்ட் பண்றது, இம்போர்ட் பண்றது. கப்பல்லே போவீங்களா? கப்பல்லாம் போக மாட்டேன், ஆபீஸ் ஒர்க் தான். எஸ், தேங்க்யூ ஃபார் கமிங். பயங்கரமா வந்து உங்க குழந்தைய பத்தி நாங்க நிறைய கேள்வி கேட்போம். நீங்களும் ரெடியா இருங்க. நீங்க ரொம்ப ரெடியா இருப்பீங்கன்னு தெரியுது. எஸ் நீங்க போய் அங்க உட்காந்து என்ஜாய் பண்ணலாம் ஷோவை. பாப்பா மட்டும் அங்க உட்கார வச்சுட்டு போயிருங்க. சூப்பரா எல்லாரும் வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ எல்லா சேருமே அப்படியே ஃபில் ஆகி எல்லாரோடைய ஒரு கைத்தட்டலோட இருக்கையிலே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் வருது. இதே பாசிட்டிவ் ஃபீலிங்கோட நம்ம ஷோ ஆரம்பிச்சிடலாமா? எனக்கு ஒரு ஸ்மால் கமர்ஷியல் பிரேக் தேவைப்படுது. நல்ல போயில ஏதாவது ஒண்ணு பண்ணுவியா? இல்லக்கா, எல்லாரும் வந்து கொஞ்சம் ரெடி ஆகட்டும். நான் பசங்களோட எல்லாம் பேசணும்னா இவங்க கிட்ட நாள் அடிக்க என்னால முடியலையே. நானும் கொஞ்சம் தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு தங்காட்டி வந்து உட்காந்துதான் இவனுக்கு கேக்குற கேள்விகள்லாம் நாங்க வந்து சொல்ல முடியும். பார்த்தா பசங்களை பத்தி நீ பயப்படுற மாதிரி தெரியுது இன்னைக்கு. ஐயம் மாதிரி தைரியசாலி என்ன காரன்ஸ்? தைரியம் தானே எனக்கு. யாங்கவே நக்கலா இருக்குதுக்கா எல்லாம் காரன்ஸா. எஸ் என்ன பண்ண போறோம்னா, நீங்க கிட்ஸ் கிட்ட கொஞ்சம் க்ளோஸரா போயிங்க. என்ன பண்ண போறேன் நானு? எஸ், நாங்க வந்து தனியா சேர் போட போறோம். நீங்க சேர்ந்து பேசலாமே. எஸ் டெஃபினெட்லி. சேர் எடுத்துட்டு வந்துடலாம். ஓம் சாந்தி சாந்தி. யாரா சாந்தி? எங்க சித்தாக்கா ஒண்ணு. என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த பசங்களோட போராடுறதுக்கு நான் எனர்ஜி வந்து வச்சுக்கிட்டு மெடிடேஷன் பண்றேங்க. சும்மாறா. சரி ஓகே, மெடிடேஷன் முடிஞ்சிச்சு. ஹாய், ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடலாம்? ரொம்ப யோசிச்சு முதல்ல இருக்க பாப்பா தான் கூப்பிட போறேன். அப்புறம் எதுக்கு ரொம்ப சீன் போடுற? சும்மா ஒரு டைம் எடுத்துவானா. கூப்பிடுங்க. தலையில வச்சிருக்கிற ஆண்டனா. ரித்திக்ஷா. ஹாய். என் கூட பேச ரெடி ஆயிட்டீங்களா? கேள்விகள்லாம் ரெடியா? ஆரம்பிக்கலாமா?
ஆரம்பிக்கலாம். அங்க இருந்து ஜம்ப் பண்ணி இந்த சீட்ல வந்து உட்காருங்க. ஹாயே இந்த பொண்ணு அழகா சொல்லுறா. சரி, என்ன அந்த தலங்கள் ஆண்டனா கழுத்துக்குள்ள ஜிகி ஜிகின்னு என்னது இதெல்லாம்? அது கொம்பு. கொம்பு. எதுக்கு கொங்குலாம் முளைக்குது உனக்கு? ஓ, இந்த மாடு முட்டுனா கொங்கு முளைக்குங்க, அதுவா? ஆமா. எங்க போய் முட்டுன? அம்மா என் தம்பி கிட்ட முட்டிக்கிட்ட. தம்பியா? எங்க அந்த தம்பி? தம்பி என் தம்பி வரலையே. தம்பி வரலையா? ஆமா. நியாயமா? தம்பியை கூட்டிட்டு தானே வந்திருக்கணும். தம்பி கூட்டிட்டு வந்தா அவன் உன்னை பார்த்து பயந்துருவான்ல. தம்பி என்ன பார்த்து பயப்படுறானா? நீ இல்லனா நீ அவனை பார்த்து பயந்துருவ. ஆமா, ரொம்ப மரட்டுத்தனமான தம்பி. மரட்டுத்தனங்க? அப்படி என்ன பண்ணா உங்க தம்பி? கடிச்சு வச்சிருவான், எல்லாம் பண்ணுவான். கடிச்சு வைப்பாரா? உன்னோட மோசமா இருக்கா? எல்லாம் என்னோட வளர்க்கு. நீ எப்படா போய் அவங்க தம்பியை வளர்க்க? இவன் வேற. நீனா அக்காவை கடிப்பியா? நான் நீனா அக்காவெல்லாம் கடிக்க மாட்டேன். யாராவது என்ன பார்த்து மங்கினாங்கன்னா கடிச்சிருவேன். அதுதான் பிரச்சனை. அப்ப யாரெல்லாம் நீ கடிச்சிருக்க? யாரெல்லாம் மங்கின்றாங்களோ கடிச்சிருவேன்றேனே. நீ எத்தனை பேரை கடிச்சிருக்க? ஆனா ரொம்ப கடி வாங்குனது நிரஞ்சனாதான். அப்படிதான் சொல்லாதடா. ஆமா, இடுப்பு தொட்டி சுத்தி வந்து 1008 ஊசி போட்டுருக்கு. ஐயோ, இவன் வேற. உனக்கு ஊசி போட்டுடலாம். நானும் கொரோனா ஊசியை போடாம இருக்கிறேன். கொரோனா ஊசியா போடலையா? அப்ப போட்டுடலாம். குரங்குக்கு எதுக்குடா கொரோனா ஊசி? எனக்குலாம் ஒண்ணும் ஆகாது. எனக்கு ஸ்மால் பாய்டா. நான் எனக்கு 15 வயசு ஆகல. சின்ன பசங்களுக்குலாம் போட வேணாங்க. நீ 15 வயசு நீ நாக்கா சொன்னாங்கல்ல. நான் எப்போ சொன்னேன்? சொன்னீங்கல்ல. சண்டை இழுத்து விடுறாவ. இல்லடா, நான் எதுவுமே சொல்லல. நீ சொல்லுங்க. நீ சொன்னாங்க. சொன்னாங்க. சொன்னாதானே? ஆமா. எனக்கு எத்தனை வயசுல சொன்னா? 15 வயசுன்னு. என்ன பார்த்தா எத்தனை வயசு மாதிரி தெரியுது உனக்கு? 20 வயசு மாதிரி. என்ன அரை கிழவன்றா? 20 வயசெல்லாம் கிழவன் கிடையாது. ஓ, நீ கிழவின்றதுனால சொல்றியா? அவன்கிட்ட பேசுறா, அவன்கிட்ட மட்டும் பேசுறா. ஏன்னா என்ன பத்தி எல்லாம் பேசுற? ஆமா. ஜோதிகான் எனக்கு சோக்கர் என்னது? வாலு பசங்க. வாலு பசங்க தானே. உங்க நல்ல சமத்தான காக்காவை கூட்டு வந்திருக்கீங்களே, அவங்க எது வாழுத்தனம் பண்ணுவாங்க? நான் சமத்தெல்லாம் இல்ல, நான் ரொம்ப வாலு பசங்க தான். இருக்கு பதிலே. அப்படி என்னெல்லாம் வாழுத்தனம் பண்ணிருக்கீங்க நீங்க? நான் எல்லாத்தையும் கலைச்சி விட்டுருவேன். எதை கலைச்சு விப்ப? அவ ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நான் போய் ஏதாவது பண்ணி நோண்டி விட்டு 2 வாலி ஆக்கிடுவேன். ஏன் அப்படி எல்லாம் பண்றீங்க? நான் சும்மா ஹெல்ப் பண்ணலாம்னு போனா 2 வாலி ஆயிடும். நான் ஹெல்ப் பண்ணலாம் தாங்க பண்ணிருக்கேன். ஆனா என்ன பண்றது, மாவுடா கீழே குந்தி எல்லாம் நாஸ்தி ஆயிடுச்சு. அதானே? ஆமா. நீ என்ன பண்ணுவ? நான் நல்லா பாட்டு பாடுவேன், டான்ஸ் ஆடுவேன். அதுல குக்கிங் என்ன பண்ணுவ? குக்கிங் நல்லா ஈட்டிங் பண்ணுவேன். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நீங்க என்ன கேளுங்க சமைச்சு கொடுத்தாலும் நாங்கலாம் சாப்பிடுறோங்க. அது எவ்வளவு பெரிய தியாகம். நீங்க சாப்பிடுறீங்க, நாங்க மட்டும் சமைக்கணுமா? நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என்ன சிறுகால அடிச்சு. ஆரம்பமே இப்படி இருக்கே, இன்னும் போக போக என்ன ஆக போதோ தெரியல. We will wait and அடுத்து வாரம் மூஞ்சில எழுதின 1000 வாட்ச் கருக்க வாரேன். ரஜினி ஸ்டைல்ல பண்றீங்க. அவ்வளோ ஆர்வம் உன்னை கூப்பிட அடுத்துன்னே. வாங்க வாங்க, நம்ம அடுத்து நம்ம தான் பேச போறோம். என்ன மட்டும் ஸ்வீட்டா பாரு புச்சு, என்ன மட்டும் ஹக்கி பண்ணு புச்சு, என்ன கொஞ்சம் ஷையாக்கு புச்சு, என்ன மட்டும் போல்டா மாத்து புச்சு, கருப்பட்டி போட்ட ஜாகரி ஒன்ன தொட்ட கோல்டு ராபரி. சரி பாஸ், பயங்கரமா உட்காந்துருக்கீங்க. நீங்க வந்து ஏதாவது டயலாக்லாம் பேசுவீங்களா? ஏதாவது வட்டாய மிச்சி பல்லக்க பச்சி ஓடுமே பிச்சு போட போய் பச்சி செம்மையா பண்றேன். உங்க அக்கா வந்து என்ன பண்றாரு? ஷூட்டிங் போவாங்க. ஷூட்டிங் பண்றாரா?
எஸ் ஹோலிஸா ஒரு எஸ் ஹோலிஸா எஸ் என்னடா எல்லாம் ஹோலிஸா சார் நீங்க ஹோலிஸா ஆக்டர் இந்த சொன்னீங்களா எஸ் திக்கோன்னு ஆயிடுச்சு சார் ஓஹோ என்னடா உங்க ஆக்டர் அவங்க அங்க இருந்து வந்துச்சா இந்த கலையா எஸ் நாங்க வந்து இந்த ஷோக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடி உங்க அக்கா வந்து என்கிட்ட ஹோன்ல பேசினாருடா கண்ணா. உங்க அப்பா வந்து என்ன சொன்னாருன்னா எனக்கு என் பொண்ணை தான் ரொம்ப பிடிக்கும், அவனெல்லாம் ஏன் கூப்பிடுறீங்க அப்படின்னாரு என்கிட்ட. நிச்சயமா கேளு. நீங்க அப்படிப்பா சொன்னீங்க? அப்படி சொல்லுவேனா? சொன்னாலும் சொல்லி இருப்பீங்க. சரி, நாங்க என்ன கேக்குறோம்னா, அப்பா அம்மா சண்டை போட சமாதானப்படுத்துவீங்களா இல்ல ஜாலியா இருக்கேது ஆஹா இவங்க கலவரத்துல நம்மள மறந்துட்டாங்க அப்படின்னு அப்படி ஜாலியா இல்லை, நான் மட்ட மாட்டேன். அம்மா தான் கோவப்படுவாங்க, அப்பா எல்லாம் செல்லம் தான். அப்படி உங்க அம்மா கோவப்படுற அளவுக்கு உங்க அப்பா என்னடா பண்ணாரு? சொல்றா சொல்றா, உங்க அப்பா பாக்காதடா, என்ன பார்த்து சொல்றா. அப்பா சொல்லக்கூடாதுன்னாங்க. பரவாயில்ல, அப்பா என்ன சொல்ல மாட்டாரு. உங்க அப்பா கண்ணிலே முறைக்கிறாரு, ஆக்டர்ல சும்மா நடிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. என்ன பார்த்து சொல்லு. டீ மட்டும் குடிப்பாரு. டீ மட்டும் குடிக்கிறது ஏன்டா அவங்க அம்மா திட்ட போறாங்க? ஒரு நாள் 20 டீ குடிச்சா? ஓஹோ உங்க அக்கா வந்து பெரிய டீ டோட்டலரா இருக்காரு போல இருக்கே. எஸ் ஒரே ஜாலியா இருக்கடா உனக்கு. எஸ் சரி, நீ அங்க அக்காரு தேங்க்யூ வந்ததுக்கு. அடுத்து அந்த கை நான் அனுப்பிச்சு விடுறேன். டீச்சர் சொல்லுவார், தெரியாம மியூசிக்ல கைப்பற்றுச்சு, இவன் என்னடா படுற டைம் எல்லாம் வாடுறான். சூப்பர். அடுத்து யாருக்கு கூட குறைனா ஒருத்தன் என்னங்கட்டும் உட்காந்து ஓர கண்ணுல குறு 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 குறுன்னு காத்துக்கிட்டு இருக்கான். ஏன்டா அப்படி காக்குற அப்படின்னு கேட்டா என்கிட்ட வந்து பேசுறேன்றான். எஸ், லெட்ஸ் வெல்கம் தி கிரேட் டான்சர். சரி, உங்க அப்பா வந்து டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு, வேற என்ன பண்றாரு உங்க அப்பா? எங்க அப்பா கிட்டார் வாசிப்பாரு, கிட்டார் வாசிப்பாரு, அப்புறம் பியானோ வாசிப்பாரு. மியூசிக் மாஸ்டரா? பார்த்தா ஸ்டண்ட் மாஸ்டர் மாதிரி இருந்துட்டு மியூசிக் மாஸ்டரா? பாட்டு மாஸ்டர். பாட்டு மாஸ்டர். பாட்டு மாஸ்டரா? ஐயா ஒரு பாட்டு பாடுங்க ஐயா. இல்ல பாட்டு இதுக்கு மாஸ்டர். இதுக்கு எனக்கு அந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்க சொன்னது ஒண்ணு கூட நான் பண்ண மாட்டேன். ஆக்கறையா கூட குழந்தை போய் சொல்றாங்க. இல்ல இல்ல இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நடந்திருக்கு வீட்ல. எனக்கு அதனால ஒரு சீரியல்ல போயிட்டு இருக்கோம். அதில் ப்ரொபோஸ் பண்ற சீன், ஏதோ ரோஸ் கொடுக்குற சீன்ல வரும். இந்த மாதிரி நீ அம்மாவை பார்த்து சொல்லியிருக்கியா இன்னைக்கு நான் அப்படி அவன் சொல்லிட்டு அவன் கேஷுவலாக சீரியல் பார்த்துட்டு இருப்பான். எங்க 2 பேரும் கூட எங்க முட்டிட்டு இருக்கோம். குழந்தை கூட தெரியுதே அப்படின்ற மாதிரி. எங்க அப்பா சாமா கழுவாரு, எங்க பாப்பா துணி அப்போ துவைப்பாரு. எங்க அம்மா பெரியவங்க துணியை வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சுவாங்க. நீ பண்ணலாம்ல, ஏன் அப்பாவே வேலை வாங்குறீங்க வீட்ல? நீ பண்ணலாம்ல, உன் தங்கச்சி தானே. எல்லா வேலையும் பண்ணுவாரு. எங்க அம்மாவே மாட்டி விடுவாரு. அம்மாடா வேலை செய்ய சொல்லுவாங்க. அம்மா என்ன பண்ணுவாங்க? ஒரு நாளைக்கு ஊட்ட பருக்கு, நான் ஒரு நாளைக்கு சமையல் பண்ணனா நீ ஒரு நாளைக்கு சமையல் பண்ணு, நான் ஒரு நாளைக்கு துணி துவைச்சனா நீ ஒரு நாளைக்கு துணி துவைக்கணும். இப்படிதான் வீட்டுல போயிட்டு இருக்கா? ஐயோ ஐயோ. ஏன்னா நீ காலையில 10 மணிக்கு ஆட்டு ஓட்டிடுற, அப்படிதான் சம்பாதிச்சுவாரு. காலையில 10 மணிக்கு எவ்வளோட சம்பாரிச்சாரு உங்க அப்பா? 10 ரூபாய். சும்மா சொல்லு. ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபாய். ஒரு நாளைக்கு 10 ரூபாய். 10 மணிக்கு ஆட்டோ எடுத்து 10 ரூபாய் சம்பாதிக்கிறாரு உங்க அப்பா. இல்ல எல்லாருக்கும் சேவிங்ஸ்க்காக டெய்லி 10 ரூபா கொடுப்பாங்க. அந்த 10 ரூபா மட்டும் தான் அவனுக்கு கணக்கு. சரி, டெய்லி 10 ரூபா சேர்க்கறல்ல நீ? எங்க வச்சிருக்கறத? அது உண்டியல்ல வீட்ல விட்டுட்டு வந்துட்டேன். அப்பாடா நல்ல வேலை, பயந்துட்டு சொல்லிடுவானு. அந்த உண்டியல் எங்க இருக்குது? அந்த உண்டியல் வீட்ல இருக்குது. வீடு எங்க இருக்குது? வீடு செவ்வாப்பட்டை. செவ்வாப்பேட்ல எங்க?
செவ்வாப்பேட்டை திருவள்ளூர் பக்கத்துல வேப்பம்பரம் சைடுல இருக்குதுல்ல ஓஹோ, அங்க. உண்டியல் எந்த பக்கத்துல வச்சிருக்கிற? ரூம்ல வச்சிருக்கியா, ஹால்ல வச்சிருக்கியா? ஸ்பீக்கர் பாக்ஸ் வச்சேன். தூக்குறேன்டா, இன்னைக்கு அந்த உண்டியல தூக்குறேன். சரி, ஓகே, தேங்க்யூடா. நான் ஒரு கேள்வி கேட்டா நீயும் ஒரு மாதிரி பதில் சொல்ற பத்தியா, வேற லெவல்ல வருவடா நீ. அங்க ஒரு பிரின்சஸ் உட்காந்து கை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நான் பேசணும். பேச முடியாது. நான் பேசணும். சரி, பேசுங்க. வாங்க வாங்க. ஹாய் டார்லிங். நல்லா இருக்கறேன். நீ எப்படி இருக்கற? சூப்பரா இருக்கு. ஏன் ட்ரெஸ்ஸா? சூப்பர். அது ஏன் ட்ரெஸ்? ஏய், கேட்டாங்களாக்கோ? சரி, நீங்க வந்து அம்மா சொல்லுங்க, அப்பா சொல்லுங்க. ஏன்னா ஐயோ அப்பா செல்லம், அப்பா செல்லம், அம்மா கொஞ்சம் பிடிக்கும். சரி, உனக்கு வந்து ஒரு கேள்வி. இந்த கேள்வி நீ கரெக்டா பதில் சொல்லிட்டேன்னா உனக்கு gift இருக்கு. சரியா? உங்க வீட்ல மதர் அண்ட் ஃபாதர் இந்த லோன் கட்டுற விஷயம், அந்த டிஸ்கஷன்லாம் கண்ணில ஏதாவது சண்டை போடுவாங்கல்ல, அப்போ வந்து யார் ஜெயிக்குவா அந்த சண்டையில? சண்டையே போட மாட்டாங்க, பேசினே தான் இருப்பாங்க. அதான் இருக்காது எனக்கு. அவங்க பேசினே இருப்பாங்க, விடவே மாட்டாங்க. சரி, ஒரு முடிவு பண்ணிடலாம். ஏன் வந்து ரொம்ப பேசுறாங்க, இனிமே பேசாதீங்க அப்படின்றாங்க. நீங்க பேசாதீங்க. அப்படி உங்க அம்மா வந்து பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா நீ என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்? என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்? ஒரு வருஷத்துக்கு பேசாம இருக்க சொல்லலாம். என்கிட்ட கூட்டு சேர்க்க வேண்டியதா இருக்குது. சரி, சூப்பர். நீங்க சொல்ல விரும்புறீங்களா? நிக்கிக்காக ஒரு பாட்டு ரெடி பண்ணிருக்கா அவ. பாடுங்க. என் உயிரே, என் உயிரே, யாரும் நீதானே, கண்ணிரண்டில் நீரிந்து பாவை தந்தாயே, உறவென்று சொன்னா நீதானே, உயிரத்திலோடும் பூனேனே, வரமும் தவமும் நீயே, வலியும் மறந்தும் நீயே, உயிரனில் கலந்த என் தாயே, தங்கம் தங்கம் நிக்கி தங்கம் தங்கம் நிக்கி தங்கம் தங்கம் நிக்கி தங்கம் தங்கோ தங்கோ தங்கு தங்கோ 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 செல்ல தங்கோ. அடடே, அதே நம்ம கை தட்டுங்க. பாத்தீங்களா, பேசுறது என்ன, ஆடுறது என்ன, கால் மூட்டுறது என்ன, ஆடுறது என்ன. அடாடாடா, இன்னைக்கு காசத்துல மெய் மறந்து போயிட்டேன். அந்த மெய் மறந்து போறதுல கேம்ஸை மறந்துடாதீங்க. அது மறக்க கூடாது. ஸோ வந்து நம்ம கேம்ஸ் வந்து விளையாடிடலாம். எஸ், ஓகே. நாங்க கேம்ஸுக்கான காக்கட்டிலாம் வர வச்சுட்டு நாங்க எல்லா களத்தை ரெடியா இருக்கிறோம். நீங்க என்ன பண்றீங்க? சாக்குறதுக்கு ஏதாச்சும் நொறுக்கு தீனி எடுத்துன்னு வந்து டிவி முன்னாடி உட்காந்துவாங்க. என்ன வர்ற கேம் ஒன்று வர்ற குஜால்ஸே? எஸ். ஏன் இருக்காது? அடடா, ஒரே பலூன் கலர்ஃபுல்லா இருக்கு சட்டி. இது என்னது கையில? எஸ், இது வெறும் பலூன் இல்ல, பின்ன காத்தாட்சி பலூனா? உள்ள சாக்லேட் இருக்கு பார். ஆங்கோங்க, அப்படிலாம் எப்படி சாப்பிடுறது? கேம் வச்சிருக்கோம். என்ன கேம் வச்சிருக்கீங்க? குழந்தைங்களும் அம்மாக்களும் சேர்ந்து இந்த கம்பு இருக்கு பார். ஆமா, கம்பு இருக்கு. அது என்ன ஊசி? ஆமா, அந்த ஊசியால வந்து இந்த பலூன்ஸ் வந்து அவங்க உடைச்சு அதுக்கப்புறம் நீங்க உள்ள இருக்கிற சாக்லேட்டை எடுத்துக்கலாம். ஆனா இது ஈஸி நீங்க நினைச்சிடலாம் இல்லையா? நாங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம். இதோ பாருங்க, பிளைண்ட் ஃபோல்ட். என்னது? கண்ணை கட்டிட்டு விளையாடணும். கண்ணை கட்டி விட்டுருவாங்க. நாங்க கண்ணை கட்டிட்டு 100 செகண்ட் கொடுக்கும். அது ஈஸினா ஓடி போய் அடிச்சு விட்டுறேன். ரெடியா அப்போ? சரி, அப்போ வாங்க கேம்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யார் கூப்பிடலாம்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அசுரன் லெவல்ல ரெடியா கிளம்புறதுக்கு ஒரு ஆண்டனா கொட்டி உட்காந்துருக்கு. அல்லங்க வாங்க. ஆமா, லைட்டா. அதான் தெரியுது. சரி, ஊசிலாம் பார்த்து பயந்துடாதீங்க. இப்படி குடிச்சாதான் அது ஆயுதம்.
இப்படி குடிச்சா அது ட்ரீட். ஓகே ஓகே ரெடியா? ரெடி. வீட்ல பயங்கரமா பிராக்டீஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா ஹஸ்பண்ட குத்தி குத்தி பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். நீ யாரையாச்சும் குத்திருக்கியா? இல்ல ஈகோ வெள்ளன குத்து. சரியா? குத்தில்ல. சரி ஓகே, என்ன கலர் வேணும்? பிங்க் கலர். பிங்க் கலர். உங்களுக்கு வேற எதுவும் இல்ல? கலர். எஸ், ரெண்டு பேரும் ரெடியா? ரெடி. சத்தக்கு வெள்ளன நட்டு குத்தணும். ஓகே ஓகே ஓகே, உங்க கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ. ஏய் எரிடா கண்ணு. என்ன அம்மா பெருக்கிறீங்க? அந்த பொண்ணுக்கு தெரியுது அப்பா பெருக்கிறாங்க. ஏய் வெயிட், அந்த பொண்ணுக்கு தெரியுது. அத நம்மள மட்டும் கூப்பிடுங்க, இப்படிலாம் தடவிலாம் இருக்கிறோம். சும்மா கூப்பிடுங்க. என்னடா அவ்வையார் மாதிரி எழுதாங்க உங்க அம்மா. வாழ்க்கையில கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ஏதாவது கிடைக்கும். கவுண்ட் முடிய போகுது. 10 9 8 7 6 5 4 3 2 1. சூப்பர். நீங்க எத்தனை சாக்லேட்ட குடிச்சீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரே ஏய் கால குத்தாத. எப்படியோ ஒரு 8 15 சாக்லேட். 15. ஏமா மனசாட்சி தொட்டு சொல்லுமா, சும்மா சொல்லலாம், அதுக்குன்னு அவ்வளவா? உங்க அம்மா என்னடானா அவ்வையார் மாதிரி ஆயிட்டாங்க கொஞ்ச நேரத்துல. சரி ஓகே, நீங்க வந்து 8 பலூன் வின் பண்ணிருக்கீங்க, உடைச்சிருக்கீங்க. சோ பலூனை வெடிச்சாச்சு. இப்போ சாக்லேட் போய் புடிங்க பார்க்கலாம். சூப்பர். கைக்குள்ள சாக்லேட் கலெக்ட் பண்ணியாச்சு. ஒரே ஜாலி தான். ஆமா. சரி அங்க கொஞ்சம் சாக்லேட் தான். வந்தான். ஒண்ணுதானா? கரெக்ட், உங்க அம்மா ஒண்ணுதான் உடைச்சாங்க. ஒண்ணு கூட உடைக்கல. நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து வச்சுக்கணும் சாப்பிடுங்க. சூப்பரா விளையாடிட்டீங்க. அடுத்து பாரு, அவர் டான்சிங் மூமெண்ட்டே அப்படி இருக்கு. பாட்டு போட்டா இவன் டான்ஸ் ஆடுவானா பெலூன் உடைப்பானான்னு எனக்கே டவுட்டா இருக்கு. பெலூன் உடைப்பியாடா? நீ டான்ஸ் ஆடுறா ராஜா, அதுதான் அழகா இருக்கு. சரி வாங்க, அம்மாவையும் அப்படியே கூப்பிடுங்க. அம்மா பாப்பா பாப்பா பப்பர பப்பா சும்மா பாப்பா பாப்பா வந்தாடப்பா நான் வாடப்பா. கூப்பிட்டா இங்க வரணும். மூமெண்ட்டே அவ்வளவு நேரம் போடுறேன். இந்த கேம் விளையாடலாம் தைரியமா இருக்கா? நீங்களும் விளையாடலாம். அவங்க மாதிரி கருக்க போறீங்களா குத்த போறீங்களா? தெரியல, அதான் தெரியல. சரி நான் மேட்சுக்கு கொட்ட உங்க ரெண்டு பேரும் கண்ணை காட்டுறேன். கேம்க்கு ரெடி ஆயிடுங்க. ஓகே ரெடி. ஓகே, ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டீங்க. சரி your countdown starts now. கப்பு இந்த பக்கம்டா. அப்படியே புடி. அப்படியே புடி. குத்து குத்து. போ போ அப்படியே போ. குத்து. அப்பாடா. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் வெயிட். சும்மா புடிச்சுக்கிட்டே கொத்து. Okay, your countdown 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. டேய் போடுடா. டேய் நிறுத்துடா. அதாவது இவன் கண்ணை திறந்து எல்லாத்தையும் வெடிச்சு விட்டனால உனக்கு கணக்கு கிடையாது.
அவங்க அங்கா வந்து ஒரு 5 கட்டு தான் அடிச்சிருக்கீங்க நீங்க. அதனால வெற்றி உங்க அங்காவுக்கு தான். ஓகே, கை தட்டு அங்காவுக்கு. சாக்லேட் இருக்கு, கவலைப்படாத. கை சாக்லேட் எடுத்துக்கோ. ஒரு வழியா கேங்க கொஞ்சம் ஆபத்தோடய திகிலோடய முடிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு திகில் சம்பவம் உங்களுக்கு வடக்கு தொலைக்காட்சிகளே தர முடியாது. உங்க தேடி வடக்காட்சிகளெல்லாம் தந்திருக்கோம். ஆண்டனா வார நடுவுல அடுத்து யார் வர போறான்னு தெரியல. அது நீங்க போய் அகருங்க. சூப்பர் கேம், ரொம்ப சூப்பரா போச்சு. எங்க சூப்பரா போச்சு, எல்லாருக்கும் வீதியில எல்லாம் போச்சு. பயப்படாத நிக்கி, நான் இருக்கேன். நீ இருக்க, நான் இருக்கணும். இருப்போம், நான் எல்லாரும் இருப்போம். அடுத்து பாரு, இவனை மாதிரி சூரசம்ஹாரம் எல்லாம் பண்ண மாட்டான். இவர் வந்து கொஞ்சம் சாந்தமா விளையாடுவாரு இல்லடா. உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியும். அதே பீதி என்கிட்டயும் ஹெவியா இருக்கத்தான் செய்யுது. நம்மள மனசுல நினைக்கிறதுல டிஜே போட்டுறாரு. எப்படிடா? லெட்ஸ் கோ. ரெடியா? வாங்க அம்மாவும் நீங்களும் வாங்க. நான் ஊசி குத்துவேன். இது எனக்கு ஊசி குத்த கோரியா? டாக்டரா நீங்க? ஆமா, டாக்டர் தான் வளைய போறேன். நீங்க அதுல வெள்ளுல குத்து, அதுக்கப்புறம் என்ன குத்தலாம். சரியா? இப்போ வார்த்தையாலே என்ன குத்தாத. ஓகே, ஆர் யூ ரெடி? ரெடி. ரெடி, மத்த ரெடியா? ஓகே, அப்புறம் என்ன? கண்ணை கட்டிட்டு கேங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கண்ணை கட்டுங்க. எஸ் Yes. Countdown starts in 3, 2, 1. Yes. வா. அவங்க நேக்கா தான் முடிச்சு. ஏதோ ட்ரை பண்றான். அப்படிதான். போங்க முன்னாடி போங்க. பேரண்ட்ஸ்லாம் பீதியில இருக்கிறாங்களா? அப்படியே முன்னாடி என்ன ஃபீல் பண்றீங்க? உடைக்கலையேன்னு ஃபீல் பண்றீங்களா? பரவாயில்ல, அம்மா நிறைய உடைச்சிட்டாங்க. உடைக்கலன்னு நினைக்கிறியா? நீ 2 உடைச்சாடா? 2. சரி இப்போ உட, அத உட. ஓடா, அத போய் குத்துடா. நாசடா. ஓடா மண்டையில. நாங்க வெளுன வாட்டி சாக்லேட்ட குடி டாஸ்க்ல எத்தனை உடைச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியல, மேபி ஒரு 10. ஒண்ணுதான் கம்மி. நீங்க 9 வச்சிருக்கீங்க. அப்படியா? ஆமா. ஆனா கவலைப்படாதீங்க, உனக்கு 12 சாக்லேட் தரேன்டா. ஓகே. ஆடாடாய், சாக்லேட் தான் இருந்தன உருண்டியா நீ? சோ தங்கமே, உனக்கு 50 சாக்லேட் போதுங்க. உனக்கு ஒரு சாக்லேட் தான் தரேன். ஒரு சாக்லேட். ஆஹா, ஷேரிங். ஷேரிங் கேரிங் அந்த மாதிரியா? இவ்வளோ நல்ல மனசு, அழகா விளையாடிட்டீங்க. ரொம்ப நன்றி. நீங்க போய் உட்காந்துக்கலாம். தேங்க்யூ. Game ரொம்ப பியூட்டிஃபுல்லா அமேசிங்கா ஃபன் ஃபில்டா போயிட்டு இருக்கு. ஸோ கண்டினியூயிங் வித் தட், our very favorite princess தஞ்சிகா கந்து விளையாடு கண்ணு. ஆ கண்ணு, கண்ணு நீயும் ஆ கண்ணு. பழகிக்கலாம் what's your name and your number girl பழகிக்கலாம் what's your name and your number பழகிக்கலாம் what's your name நம்பரே என்ன உங்க அம்மா என்கிட்ட பழகிக்கலாம் நேங்க நம்பர்லாம் கேக்குறாங்க. ஆமா. என்ன மாமா கம்ப்ளைண்ட் கூட பண்ண முடியலடா அந்த ஃபேமிலில. அக்காவும் சாட்சியமா இருக்குது, குழந்தை அதுக்கு மேல இருக்குது. சரி, கேம் எப்படி சூப்பரா விளையாடுவீங்களா? சூப்பர். Yes, உங்களுக்கான டைம் starts 3, 2, 1, go. டா ஓட. டேய் டேய். எங்க போற நீ? நான்
விளையாண்டோம். எப்படி அக்கா மாதிரி குஞ்சு வச்சுக்கிறீங்க கட்டிங்களா? அந்த மனுஷனை பாருங்க. தெரியாம உனக்கு ஹஸ்பண்டாட்டு போயிட்டேனேன்னு கங்குன்னு இருக்காரு. டார்லிங், நீ எத்தனை குத்துன? ஒரு இது குத்துது. ஒரு என்னது? போதும் ஹாண்ட் நிறுத்து. எத்தனை? 5. 5 தான் இவ்வளவு நேரம் ஹாண்ட் அடிச்சே நீ. நீங்க எத்தனை? நான் ஒரு 20 ஏமா கோட்டை வாரேடா. அதுக்கு எக்கத்துட்டு வச்சி. எல்லாமே குத்திட்டேன். எல்லாத்தையும் குத்திட்டீங்க. ஆமா. அங்க அடி கொட்டி கடக்குறாங்களே 4 பேரு. கையா சத்துக்கல. இல்ல அதெல்லாம் நான் இல்ல. அதெல்லாம் நீங்க நான் பலூன் மட்டும் தான் குத்தினேன். அங்கதான் பார்த்தோமே இப்படி குத்த சொன்னா இப்படி போட்டு அடிச்சு நொறுக்கி வேற லெவல் கேம்ஸ். டிஸ்க்ளைமர், we are not promoting any form of violence, we are just having a family fun game. ஸோ இந்த கேம்ல வந்து நீங்க எத்தனை குத்துனீங்க அப்படின்னு நிக்கி சொல்லுவா. மேல என்ன தெரியுது நிக்கி? என்னடா பாக்குறேன்? நான் நினைக்கிறேன் என்னோட சிற்றறிவு நீங்க 12 குத்தி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி அப்ப 12 தான். நிக்கி சொன்னா கரெக்டா இருக்கும். எவ்வளவு நங்குறாங்க பாருங்க. சரி நீங்க போய் சாக்லேட் எடுத்துக்கிறீங்களா? போய் எடுத்துக்கோங்க. இந்த டாஸ்க் வேற என்னது? அதெல்லாம் ஏது பலூனோட சாக்லேட்டை மூடி. எல்லாம் தெளிவா இருக்கிறாங்கக்கா. பாத்தியா கேம் வச்சு எல்லாம் கரெக்டா இருக்காங்க. ஸ்கூல்ல இருந்துங்க நிறைய கேம் வச்சு சொல்லித்தாங்க. ஜாலியா இருக்கும்ல? சூப்பர். தேங்க் யூ. Thank you நிக்கி. நீங்க போய் உட்கார்ந்துக்கோங்க. நன்றி. சூப்பர். எஸ், ஓவராலா ஃபன் ஃபில்டா அந்த கேம் வந்து பயங்கர திகில் கலந்து ஒரு ஹாப்பியா ஜாலியா ஒரு மாதிரி ஆனா சூப்பரா போச்சு இல்லையா? சரி ஓகே, இவ்வளோ அழகா கேம்ஸ் விளையாடி இருக்காங்க, ஜாலியா எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன தர போறீங்க? gift தான் வரேன்னா. சூப்பரா கேம் கோச்சு. gift குத்துலாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உங்க அம்மா கிட்ட நான் பேசிட்டு தான் வருவேன். விட மாட்டான் போல இருக்கே. எங்கட கோச்சுன்னு கேட்கணும் இல்லையா? கேளுங்கோ. யார்கிட்ட கேக்குறீங்க மதர்? சொல்லுங்க. எப்படி இருந்துச்சு கேம்? எப்படி இருந்துச்சு? ஜாலியா இருந்துச்சா? ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நீங்க சதக்கு குத்துனதுலயே தெரியுங்க. நீங்க பண்ற காமெடிலாம் வேற லெவல்ல இருந்தது. அங்க இன்னைக்கு காமெடி பண்ணோம். பண்ணீங்க. அப்படியா? பரவாயில்ல, தெரியாம நிறைய பண்றோம். ஆமா. இதோட டிஷஸ் மாதிரி இருக்கு. சே மக்கள மகிழ்விக்கிறதுனா என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா? ஆமா ஆமா, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஷோ. ரொம்ப நல்லா இருக்கு மேம். நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணத விட நல்லா இருக்கு. ஜாலியா இருந்துச்சா? ரொம்ப என்ஜாய் பண்ணோம். வீட்டுக்கு போனா கிட்டார் வாசிக்க போறீங்களா? இல்ல படுத்து தூங்கிட வேண்டியது. வெரி சிம்பிள் பிராக்டிகல் வேணா இருக்காடாங்க. ஹாய் அக்கா. ஹாய். ஜாலியா இருந்துச்சா உனக்கு? என்ன குடிச்சது? எனக்கு பலூன் உடைக்கிறது தான் ரொம்ப பிடிச்சது. இவ்வளவு நேரம் கையான்னு 2 பேர் கத்துனா அதுக்கு குடிக்கல. பலூன் சட்டக்கு குத்துனதா குடிச்சிருக்கு. சூப்பர். அங்க ஹாத்த டாடி நைனா கிட்ட குடி. நீங்க ஒரு நடிகர், நீங்க ஒரு கர்காங்கர், வாழ்க்கையில எத்தனை ஷோ பாத்துருக்கீங்க? நாங்க 2 பேரும் எப்படி பண்ணோம்? இவங்க நல்லா பண்ணீங்க, இவர் நல்லா பண்ணார். சொல்லிட்டுனா நீ சொன்ன மாதிரி. நீ தானப்பா பிரேக்ல சொன்ன அந்த மாதிரி சொல்லிருங்க சார், உங்களுக்கு போறப்ப ஒரு காபி வாங்கி தரேன்னு. சரி அடுத்து வாங்க. ரொம்ப ஃபன்னா போச்சு ஷோ. அப்படி என்ன ஃபன்னா போச்சு? பசங்கெல்லாம் வந்து ஆன்லைன் கிளாஸ்லேயே வீட்டில் இருந்து தனியாக இருந்தாங்க இல்லையா? ஸ்கூலில் போயிருந்தா பசங்களோட அப்படியே மிங்கிள் ஆயிருப்பாங்க. பட் இங்கே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ஜாய் பண்ணுறது எங்களுக்கு இன்னும் ஜாலியாக இருக்குது. நாட் பண்ணுங்கக்கா. இந்த மாதிரி சமூக சேவையை நாங்க வட்டிக்கிட்டு இருக்கிறோம். என்ன பண்றீங்க? ஆயாங்க ஆளை காக்குறோம். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஷோ. தேங்க்யூ மேம். இட் வாஸ் லவ்லி ஹேவிங் யூ ஆல். அண்ட் குழந்தைங்களே இவ்வளோ அழகாக நீங்கள் எல்லோரும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஷோவில் மட்டும் இல்லை, பார்த்துட்டு இருக்க எல்லாரும் அவங்க வீட்டில் இருக்க குழந்தைங்களை இதே மாதிரி என்கரேஜ் பண்ணிங்கன்னா ஐம் ஷோர் தேல் ஆல் வில் சக்ஸஸ் வித் ஃப்ளைங் கலர்ஸ். சூப்பரா உங்களை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறோம். எவடியா சொல்ற மாதிரி கிஃப்ட் எப்படா கொடுப்பீங்க? காத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த கிஃப்ட் நாங்க கொடுத்துடலாம். ஓகே ரெடியா? கேள்து வாங்க. சாரி பரவாயில்ல, நல்லாதான் இருக்குது. அது அவன் கூட வச்சு தரேன். ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் க்யூட்டான நாட்டியான மிஸ்சீவியஸான கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஃபேமிலியோடு வந்து ஒரு ஃபன் ஃபில்டான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியுற அந்த நம்பருக்கு ஹார்ன் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆக மொத்தம் இங்கே கூட்டு வாங்க. ஓகே
இந்த வாரம் ஜாலியா எல்லாரும் செலிப்ரேட்